சாந்தி. அவ்யக்த சமிகை 25 ஏப்ரல் 2026. பாபா இன்னைக்கு நமக்கு அறிவுரை கொடுக்குறாரு. जैसे अनजान बच्चा नुकसान वाली चीज को खिलौना समझता है तो उसे कुछ देकर छुड़ाना पड़ता है, ऐसे जो अल्पकाल का मान शान व अल्पकाल की इच्छा रखते हैं उन्हें मान देकर स्वयं निर्माण बन जाओ. பாபா சொல்றாரு, ஏதாவது ஒரு குழந்தை அது கையில் கத்தி வச்சுட்டு விளையாடிட்டு இருக்குமா. விளையாடினா கையில் கத்தி வச்சிட்ருக்கு. அதுக்கு பாவம் தெரியல இது கத்தி கையை கட் பண்ணிடும்ன்ட்டு. நமக்கு தெரியுது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கொடுன்னா அடம் பிடிக்கும். தெரியாமல் கத்தி அப்படியே எடுத்துரும். நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணு செல்லம் இதான் இந்த பொம்மையை வச்சுக்கோ, இது கீக்கி வருது பாரு, இது விளையாடு அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு அது கவனத்தை திசை திருப்பிட்டு அப்படியே நைஸாக அந்த கத்தியை எடுத்துருவோம். அதுபோல் பாபா என்ன சொல்கிறார், எங்கேயாவது யாருக்காவது சம்ஸ்காரத்தில் இப்படி ஒரு குணம் இருந்ததுன்னா, எனக்கு புகழ் வேண்டும், எனக்கு மரியாதை வேண்டும், எனக்கு பெயர் வேண்டும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா இப்படி இருந்ததுன்னா சரி ஓகே, அவர்களுக்கு அந்த மரியாதையை நீங்கள் கொடுத்துடுங்க. நீங்கள் அந்த நேரத்தில் பெஹலே ஆப் சொல்லிடுங்க, நீங்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்க சொல்லிடுங்க, நோ ப்ராப்ளம், நீங்கள் பணிவாயிடுங்க. ஏன்னா நமக்கு தெரியுது அந்த குணம் சரியில்லைன்னுட்டு. ஆனால் அதை அப்படியே எடுத்தால் குழந்தை கத்தியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் அவங்க அந்த நேரம் இல்லை. உஸ் समय यदि उन्हें शिक्षा दो तो टकराव पैदा होगा. ஸோ யார் அது போல் பெயர் புகழ் எதிர்பார்க்குறாங்க, இல்லை அது ஒரு அபிமானத்தில் இருக்கிறாங்க, இல்லை அதனால் ஒரு மனக்கசப்பு ஏதோ ஒன்று. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறீங்க, அட்வைஸ்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லா அது இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்தும். इसलिए ऐसे समय पर युक्ति युक्त चलन से परोपकारी बन क्षमा भाव से सम्मान देकर पहले उन्हें समझदार बनाओ. ஸோ எனவே அந்த நேரம் சூழ்நிலை சரியில்லை, இப்போ போய் நம்ம அவங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ண முடியாது. அந்த ஆத்மா அந்த ஒரு பெயர் புகழ் மரியாதையினுடைய எதிர்பார்ப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் பணிவாயிடுங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. ஒருவேளை அவங்க ஏதாவது தவறு செய்கிறாங்கன்னா மன்னிச்சிடுங்க. நல்ல பாவனையோடு அவங்களுக்கு அன்பு காட்டுங்க. ஸோ இதுதான் புத்திசாலித்தனங்கிறார் பாபா. அப்போது जिससे वो स्वयं महसूस करे कि ये बात नुकसानकारक है. நம்ம அப்படியே இருந்து அவங்கள முன்னுக்கு வச்சுட்டு நம்ம பின்னாடி வரோம், பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம், மன்னிச்சிடுறோம் அப்படின்னும் பொழுது ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்களாம், நான் பண்ணுறது சரியில்லை, இது தவறு, இது நஷ்டத்தில் கொண்டு போயிட்டுருக்கு நம்மை அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, சில இடங்களில் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டி இருக்கும், பணிவாக இருக்க வேண்டி இருக்கும். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது, அங்கே நம்ம இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. அதனால் பணிவாக போயிடுங்க. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அதற்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா. எனவே இந்த ஒரு ஸ்ரீமத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நல்லது. ஓம் சாந்தி.